கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 56:13 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று நம்பிக்கையோடே அந்த மனிதன் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாய் தேவன் தப்புவிப்பார் என்று உறுதியாய் நம்பி அங்கே அறிக்கை செய்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே இவ்வளவோ பயங்கரங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் படுத்து உறங்கி அடுத்த நாள் எழுந்தால்தான் உண்மை என்ற நிலைதான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகின்றது. ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த, இந்த உலகத்திலே கர்த்தருக்கு முன்பாக வாழ, கர்த்தர் என்னை மரணத்துக்கு தப்புவிப்பார், காலை இடறலுக்கெல்லாம் தப்புவிப்பார் என்று அந்த தேவ மனிதன் அங்கே அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நமது வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடப்பதில்லை என்பதை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையிலே வருவதே இல்லை. காரணம், நிச்சயமாக ஜீவனுள்ளோர் உடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும்படி, தேவனுக்கு முன்பாக என்றைக்கும் நின்று தேவனை துதிக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு அவர் நிச்சயமாய் தப்புவிப்பார். நம்முடைய கால்களை இடறலுக்கு அவர் தப்புவித்தே தீருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் தப்புவிப்பார் என்று உறுதியாய் நம்புங்கள். எரிகின்ற அக்கினி சூளைகளுக்குள் விழுந்தவர்களை கொஞ்சமும் சேதமடையாமல் கர்த்தர் எப்படியாய் வெளியே கொண்டு தப்புவித்தாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதற்குள் அகப்பட்டு கிடந்தாலும் நீங்கள் அதன் நிமித்தம் சேதமடையாமல் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து நிச்சயம் தேவன் வெளியே கொண்டு வருவார். உங்களை நல்ல சுகபலத்தோடு உங்களை காத்து கொள்வார். ஆமேன், ஆமேன்.